श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सदसे नमस्सदसस्पतये नमस्सखीनां புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 968வது நாமாவளி சுககரி. சுமங்கலி சுககரி சுவேஷாட்யா சுவாசினி. சுககரி அப்படின்னா சந்தோஷத்தை செய்பவள். இது பொதுவான ஒரு வார்த்தை தான். அம்பாள் எல்லாருக்கும் சுகத்தை செய்யக்கூடியவ, சௌக்கியத்தை தரக்கூடியவ. அப்புறம் சுககரின்னு ஒரு நாமாவளியை சொல்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சூரியன் வெளிச்சமா இருக்கும்னு சொல்ற மாதிரி, நெருப்பு சுடுன்னு சொல்ற மாதிரி, எல்லாருக்கும் தெரிஞ்சதே திருப்பி சொல்ற மாதிரி. ஆனா இந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சுககரி அப்படிங்கிறது என்னன்னா, லலிதா சகஸ்ரநாமம் என்பது ஒரு பெண் வழி சமுதாயம். ஒரு பெண்ணுக்கு உண்டான கருவுல உற்பத்தி ஆகிறது முதல்ல அந்த அம்மா கைலாசபதி போய் சேர்றது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு உண்டான அனைத்து க்ஷேமத்தையும், ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கு. அதுல இந்த சுககரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்ணுக்கு 5 விதமான பிரச்சனை வரும். அந்த 5 விதமான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற ஆற்றல் உடைய ஒரு அம்பாளுக்கு பேர் சுககரி. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சமயமாவே இருந்திருக்கு ஒரு காலத்துல. அதெல்லாம் இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அதனுடைய பின்பற்றுதல் இல்லாமல் சுருங்கி போய்விட்டது. அது என்ன 5 பிரச்சனை? பெண்களா பிறந்தா 5 பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஒரு வயசு வந்த பெண் இருக்கா அப்படின்னு சொன்னா, யாராவது ஆனால சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்றதுக்கு முதல் விஷயம். 2வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் பண்ணினத்துக்கு அப்புறம் கணவன் அந்த காலத்துல, நான் சொல்றது இந்த காலத்துல இல்லை, வேற எந்த நோக்கத்திலையும் சொல்லலை, தயவு பண்ணி இதை ஒரு வரலாற்று பதிவா எடுத்துக்கணும். கணவன் அன்பா இருக்க மாட்டா, மாமியார் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை, ஒத்தா உருப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒத்த ஓரகத்துல வாக்கப்பட்டவாளுடைய பிரச்சனை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உறவினர்களால் வரக்கூடிய தினசரி பிரச்சனை. ஒரு குடும்பத்துல அந்த காலத்துல கூட்டு குடும்பம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தரே வேலை செஞ்சுட்டு இருப்பா, ஒருத்தர் உட்காந்துட்டு அதிகாரம் பண்ணிட்டே இருப்பா. அந்த மாதிரிலாம் இருக்கும். அது முடியாது. காலம்புரிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பெண்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? இப்ப அவங்களுக்கு நிறைய கருவிகள்லாம் வந்துடுது. 21ஆம் நூற்றாண்டுல நம்ம இருக்கோம். அது இல்லை, நான் சொல்றது 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் ஒரு 10 பேர் இருப்பாதுல. அதுல ஒரு பெண் ஒரு வாக்கப்பட்டு உள்ள போறா, புதுசா ஒரு பொண்ணு வரா அப்படின்னா அவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். அதாவது முதல்ல கன்னியாவா இருக்கும்போது பெண் ஆண் அந்த மாதிரி பிரச்சனைகளை தாண்டி வருவா. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா நாத்தனாறு மாட்டு பொண்ணு பிற உறவினர்களால அவளுக்கு வரக்கூடிய பிரச்சனை. அதாவது குடும்பத்துல நெருங்கின உறவு, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இதுக்கு அடுத்தது 3வது பிரச்சனை, கணவனாலேயே மனைவிக்கு வரக்கூடிய பிரச்சனை. சில பேருக்கு சில தவறான பழக்கம் இருக்கும், அடிக்கிற பழக்கம் அந்த காலத்துல இருந்திருக்கு. அந்த மாதிரிலாம் ஒரு சூழல்ல பெண்கள் இருந்திருக்கிறார்கள் ஒரு காலத்துல. வரலாற்று பதிவு தயவு பண்ணி வேற எந்த நோக்கத்திலையும் இதை புரிஞ்சுக்க வேண்டாம். அப்ப அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு பிரசவம் அப்படிங்கிறது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2ஆம் பிறப்பு, பிரசவத்துல இறந்து போனவர்கள் அதிகம். அந்த மாதிரி ஒரு விஷயம். இப்ப அதெல்லாம் குறைஞ்சு போச்சு. அதனால அது தெரியல உங்களுக்கு. அதுக்கு அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா, வாரிசின்மை ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, இது ஒரு பக்கம் முன்னாடி உள்ள பிரச்சனை. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, கணவன் அப்படிங்கிறது எந்த காலத்துலயும் அந்த காலத்துல விதவா அப்படிங்கிற ஒரு பண்பு போயிடவே கூடாது. ஏன்னா அது ஒரு பெரிய நரகமாக கருதப்படுற ஒரு விஷயம்.
அதனால எந்த காலத்திலையும் சுமங்கலியா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு வந்துடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருதுகோள். இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளை எல்லாம் நிவர்த்தி செய்கின்ற பண்பு இந்த சுககரி அப்படிங்கிற சுவாமிக்கு இருக்கு. இப்ப இந்த சாமியை கும்பிட்டா என்ன அப்படின்னா, எந்தாத்துக்கு வாக்கப்பட்டு போனாலும் குழந்தைகள் இல்லைங்கிற பிரச்சனை வராது. சில பேருக்கு ஆண் வாரிசு இல்லைன்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும். அதுக்கெல்லாம் கூட வீட்டுக்குள்ள ஒரு சண்டை, வம்பு, பிரச்சனை நிறைய நடந்திருக்கும். வாரிசின்மையினால திரும்பி கல்யாணம் பண்ணிக்கிற மரபெல்லாம் இருந்திருக்கு. இந்த ஆண்கள் செய்கிற விஷயங்களாலையும் சில பேர், அதெல்லாம் நான் ரொம்ப விரிவா சொல்ல விரும்பல. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா அதை யாருக்கிட்ட போய் அவங்க சொல்லுவாங்க? ஒரு வீட்டுக்கு நீங்க வாக்கப்பட்டு போயிட்டீங்க, அந்த காலத்துல அப்படியே போயாச்சுன்னா அவ்வளவுதான். திருப்பி அவ சீர் வைக்க வரும்போது அண்ணா தம்பி யாரையாவது பார்த்தா உண்டு. அதை அந்த பிரச்சனையை எடுத்துக்கவும் முடியாது, போனது போனதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்துல ஒரு பெரிய ஒரு விஷயமா வச்சிருந்தா. இப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்ப நம்ம நார்மலா வந்துட்டோம் லைஃபுக்கு. 21ஆம் நூற்றாண்டுல இந்த விஷயம் இதுல 100% கூட இப்ப அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சூழல்கள்ல இந்த பிரசவம், இந்த மாதிரி ஆரோக்கிய கோளாறு, உடல் ஆரோக்கியம் இருக்காது, இந்த மாதிரி இது எல்லாத்தையும் தவிர வறுமைன்னு ஒரு பிரச்சனை. தான் குழந்தைக்கு உணவு இல்லைன்னா தாயார் எவ்வளவு யோசிச்சுப்பாங்க. தகப்பனாரோட தாயாரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஐயோ இந்த குழந்தை சாப்பிடணுமே, என்ன பண்றதுன்னு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அப்படி, இன்னைக்கு இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு 100 வீடு இருக்கும். அந்த 100 வீட்டுல அவங்க என்ன வச்சிருக்காங்களோ அதை வச்சுதான் நம்ம பிழைக்கணும். அவங்க இடம் தாண்டி போகக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து சாதனம்லாம் கிடையாது. அப்ப அங்க இருக்கக்கூடிய பொருள்களை வச்சுட்டு தனக்கு பிறந்த குழந்தைகளை நல்லபடியா காப்பாத்தி வளர்த்து ஒரு பெரிய அளவுக்கு தயார் ஆக்கியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு பெண்ணும் பராசக்திக்கு சமானமா இருந்திருக்கா. அப்படி கஷ்டப்படணும். ஏன்னா அந்த இடமும் கிடையாதுங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் அவ இருப்பா. பெண்கள் வெளியில போகி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த மாதிரி சூழல்ல வறுமையெல்லாம் எதிர்த்து போராடுறதுக்கு இந்த சுககரி அப்படிங்கிற சாமியை உபாசனை பண்ணியிருக்கா. இதுக்கு அவ என்ன பண்ணுவா அப்படின்னா, எந்த வீட்டுக்கு தான் வாக்கப்பட்டு போறாளோ, எந்தாத்துக்கு புக்கான்னு சொல்லுவோம், எந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போறாளோ அந்த வீட்டுல சுமங்கலியா இறந்து போன ஒருத்திய கடவுளா கும்பிடுவாங்க. அவளை கடவுளா கும்பிட்டுட்டே வருவா, அதை பிரார்த்தனை பண்ணிட்டே வருவா. இப்ப சுமங்கலின்னு போன தடவை சொன்னக்கூடிய நாமாவளிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு பிரத்யேகமா ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய பிரச்சனை. அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணினா அந்த குடும்பமே சேமமா இருக்கும். ஒருத்தர் என்னன்னா, ஒரு டாக்டர் நன்னா இருந்தா 10 நோயாளி நன்னா இருக்கலாம். ஒரு வாத்தியார் நன்னா இருந்தா 10 மாணவர்கள் நன்னா படிப்பான். ஒரு ராஜா நன்னா இருந்தா அந்த நாடே நன்னா இருக்கும். அந்த மாதிரி இந்த சுககரிங்கிற தேவதைய நம்ம ஒரு சுமங்கலி பூஜை பண்றா அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பம், அவளுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை, அவளால தீர்க்கக்கூடிய சுற்றின வரக்கூடிய பிரச்சனை, இது எல்லாமே நிவர்த்தி ஆகும். இத மஞ்சள்ல வச்சு கும்பிட்டுன்னு வந்திருக்கா. வாசல்ல கோலம் போடுறாள், அந்த காலத்துல சாணி தெளிச்சு கோலம் போடுவா. அந்த கோலம் பின்னாடி கொல்லக்கதவு, அந்த கொல்லக்கதவுகிட்ட ஒரு கல்லு வச்சிருக்கா. அந்த கல்லு, அம்மி குழவி, இந்த மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய சாதனங்கள்ல இந்த சுவாமியை நினைச்சு தியானம் பண்ணி வணங்கி கும்பிடுவா. அதெல்லாம் அம்மி மேல காலை வைக்கிறது அப்படின்லாம் சொல்றோமோ இல்லையோ அந்த விஷயம். அப்ப அதுக்குள்ள இந்த சுககரிங்கிற தேவதை வாசம் பண்றது. அப்படி இருக்கிறதுனால அந்த தேவதையை தொடர்ந்து தியானம் பண்றதுனால சமஸ்த பெண்களுக்கு உண்டான அனைத்து பிரச்சனையும் இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அவங்க பெண்ணா இருக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதனால பல பேர் பாதிக்கப்பட்டவாள்லாம் இருக்கா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலையிலையும் அந்த பிரச்சனையை இது நிவர்த்தி பண்ணும். காட்டேரின்னு ஒரு சாமி, அது அதுக்குன்னே உண்டான சாமி. கண்ணின்னு ஒரு சாமி, அது அதுக்குன்னே உண்டானது. பெரிய நாயகின்னு ஒரு சாமி, மிகப்பெரிய காவல், அதுக்குன்னு உண்டான சாமி. பெரிய நாயகி, காட்டேரி, பேச்சியம்மன், கண்ணி, இந்த மாதிரி தேவதைகளை தான் சுககரி அப்படின்னு கும்பிட்டுன்னு வரா. அது ஒவ்வொரு வீட்லயும் இருக்கும். பிரத்யேக வீடு, ஒரு வீட்டுக்கே தனி தெய்வம் இருக்கும். அந்த மாதிரி தேவதையை தான் சுககரின்னு சொல்றா. இந்த நாமாவுடைய ஒரு பெண்ணோ சொன்னால் அவளால அந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்தால அந்த சொல்லக்கூடிய பெண்ணுக்கும் சமஸ்த க்ஷேமமும் வரும். சரி, அப்ப ஆண்கள் சொல்லப்படாதா? சுககரின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, குடும்ப ஒற்றுமை மிகும்.
ஆண்கள் சொன்னா அதிகமான சம்பாத்தியம் பெருகும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் வரும். அந்த புரிதல் இல்லாம தான் மிகப்பெரிய பிரச்சனை உருவாகும். இந்த சுககரிங்கிற நாமாவளி ஒரு ஆண் சொல்ல சொன்னா குடும்பத்துல எல்லாரும் அவனை புரிஞ்சுப்பா, அவன் இந்த குடும்பத்துல உள்ளவாளை பத்தி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டுன்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு புரிதலினால மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தோற்றுவிக்கக்கூடிய அற்புதமான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.